சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 23ஆம் தேதி. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். இஸ்ரவேலின் முன் எரிகோவின் வீழ்ச்சியின் வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். தேவன் மற்றும் அவருடைய வார்த்தையின் மீதான விசுவாசத்தின் வெற்றியின் பாடத்தை நமக்கு இது எடுத்து காட்டுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அவர்கள் கைப்பற்றிய முதல் நகரம் எரிகோவாகும். அந்த நேரத்தில் நகரம் மிகவும் பலமான மதில்களை கொண்டிருந்தது. 6 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையும் 7வது நாளில் 7 முறையும் நகரத்தை சுற்றி வருமாறு தேவன் தம் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். எரிகோவின் மனிதர்கள் தங்கள் நகர வாயில்களை அடைத்தனர். அவர்கள் சுற்றி அணிவகுத்து செல்லும் ஜனங்களை பார்த்து கேலி செய்திருக்கலாம். மேலும் தங்கள் நகரத்தின் மிகவும் அடர்த்தியான மதில்களை எப்படி உடைக்க முடியும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதும்போது எல்லா ஜனங்களின் ஆர்ப்பரிப்பை தொடர்ந்து மதில்கள் இடிந்து விழும் என்றும் அவர்கள் நேராக உள்ளே சென்று நகரத்தை கைப்பற்றலாம் என்றும் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். சாதாரணமாக நிலநடுக்கத்தின் போது இடிந்த நகர மதில்களை நான் பார்த்திருக்கிறேன். அவை குவியல்களாக வீழ்ந்து கிடக்கும், தட்டையாக அல்ல. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே எரிகோவின் மதில்கள் தட்டையாக வீழ்ந்திருந்தது. இது 3400 ஆண்டுகளுக்கு பிறகு எரிகோவின் மதில்களில் அகழ்வாராய்ச்சியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது விசுவாசத்தினால் உண்டாகும் வெற்றியாகும். தேவன் முதல் நாளில் மதில்கள் இடிந்து விழும்படி செய்திருக்க முடியும். ஆனால் அவர் தனது அசாதாரண கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தம் ஜனங்களின் விசுவாசத்தை அதிகரிக்க விரும்பினார். வலிமையான ஊழியத்திற்கு தேவன் அல்லது அவருடைய வார்த்தையை பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம் செயல்பட உறுதியான விசுவாசம் நமக்கு தேவையாகும். இவ்வாறே தேவன் நம்மை பல சூழ்நிலைகள் மற்றும் கஷ்டங்கள் வழியாக அழைத்து செல்வார். அதில் நாம் அவருடைய வார்த்தையை நிரூபித்து வாழ்விலும் பலமான விசுவாசத்திலும் வளரலாம். உதாரணமாக ஆபிரகாம் தனது மனைவி சாராள் மூலம் ஒரு குமாரனை பெறுவதாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உண்மையாக விசுவாசிப்பதற்கு 25 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டான். தொடக்கத்தில் அவன் தனது தகப்பன் வீட்டையும் தனது சொந்த தேசத்தையும் விட்டு வெளியேறுவதில் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். இவ்வளவு தியாகம் செய்த பிறகும் ஒரு குமாரனை பற்றிய வாக்குத்தத்தங்களை தேவன் எவ்வாறு நிறைவேற்றுவார் என்ற சந்தேகம் அவனுக்கு எழுந்தது. பின்னர் அவன் தன் நம்பிக்கையின்மையால் ஒரு பெரிய தவறு செய்தான். மேலும் அவன் தனது மனைவி சாராள் தனது வேலைக்காரன பெண்ணான ஆகாரை அடையும்படி அறிவுறுத்தினாள். இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட அனைவரும் மிகுந்த மன உளைச்சல் மற்றும் பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள். ஆபிரகாமின் 25 வருட சோதனை காலம் தேவனுடைய திட்டத்தில் இருந்தது. தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. நமது மனித பலவீனம், வரம்புகள், தடயங்கள், சோதனைகள் மற்றும் வறுமை ஆகியவற்றை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் நிறைவேறுவது சாத்தியமற்றதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் நாம் தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தம் அளித்தபடி செய்வார். என் விசுவாசத்தை பலப்படுத்த 5 வருடங்கள் அவர் எடுத்துக்கொண்ட பல சாத்தியமற்ற சூழ்நிலைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். இப்போது நான் எல்லாவற்றுக்கும் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாசம் என்பது அதை பற்றிய புத்தகங்களை படிப்பதன் மூலம் வருவதில்லை. ஆனால் பொன் அக்கினியில் போடப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதைப் போல தேவன் தனது சுத்திகரிப்பின் பாதைகளில் நம்மை அனுப்புவதால் அது நிரூபிக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, நான் உமது வார்த்தையை மறைமுகமாக விசுவாசிக்கும்படிக்கு என் விசுவாசத்தை அதிகப்படுத்தும் என்று விசுவாசத்தினால் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் முணுமுணுப்பதை நிறுத்தி தேவன் நமக்கு சொல்வதை கேட்கும்போதுதான் நாமும் அவருடைய வார்த்தையை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்.